அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எட்டுத்தொகை குறித்த செய்திகள் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் எட்டுத்தொகை வந்து ஒன்று. எட்டுத்தொகை குறித்த 50 கேள்விகள் வந்து ஆப்ஷன் வடிவில் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எட்டுத்தொகை நூல்களோட அடிவரையறை, தொகுத்தவர், தொகுப்பித்தவர் குறித்த செய்திகளும் வந்து கொடுத்துருக்கோம். எட்டுத்தொகை நூல்களின் இம்பார்ட்டன்ட் குறிப்புகள் வந்து கேள்விகளாக கொடுத்துருக்கோம். இந்த கேள்விகள் எல்லாமே வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புக்கில் இருந்து தான் எடுத்திருக்கோம். அது புது புக்கில் இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து குறிப்புகள் பார்ப்போம். எட்டுத்தொகை நூல்கள் அவை என்னென்னு பார்ப்போம். 1 நற்றிணை, 2 குறுந்தொகை, 3 ஐங்குறுநூறு, 4 பதிற்றுப்பத்து, 5 பரிபாடல், 6 கலித்தொகை, 7 அகநானூறு, 8 புறநானூறு. அடுத்து அடிவரையறை பார்க்க போகிறோம். சின்னதிலிருந்து பெரிய அடிவரையறை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் 5 தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற 3 நூல்களுக்கான அடிவரையறையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல் வந்து ஐங்குறுநூறு 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும். அடுத்து குறுந்தொகை 4 முதல் 8, நற்றிணை 9 முதல் 12, அகநானூறு 13 முதல் 31, புறநானூறு 4 முதல் 40, பதிற்றுப்பத்து 8 முதல் 57, கலித்தொகை 11 முதல் 80, பரிபாடல் 25 முதல் 400. இது வந்து கண்டிப்பாக இந்த 8லிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து எட்டுத்தொகை நூல்களை தொகுத்தவர்கள் பார்க்க போகிறோம். 4 தான் வந்து பெயர் தெரியும், பெயர் கொடுத்துருப்பாங்க. 4 நூல்களுக்கு தான். மீதி 4 நூல்களுக்கும் பெயர் தெரியவில்லைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெயர் தெரிகிற நூல்களை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குறுந்தொகையை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ, ஐங்குறுநூறு தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார், அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மார், பதிற்றுப்பத்து தெரியவில்லை, பரிபாடல் வந்து சில இடங்களில் கீரந்தையார் கொடுத்துருக்காங்க, புறநானூறு வந்து தெரியவில்லை, நற்றிணை தெரியவில்லை. இந்த 4 நூல்களையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் யார் எதை தொகுத்தாங்கங்கிறது தெரியும். அடுத்து தொகுப்பித்தவர்கள் பார்க்க போகிறோம். நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி, குறுந்தொகையை பூரிக்கோ. சில இடங்களில் வந்து குறுந்தொகை யாரும் தொகுக்கவில்லை, பெயர் தெரியவில்லை போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க நீங்கள். ஐங்குறுநூறு யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, அகநானூறு தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்து தெரியாதது வந்து 4 இருக்குது. பதிற்றுப்பத்து தெரியவில்லை, பரிபாடல் தெரியவில்லை, கலித்தொகையும் தெரியவில்லை தான், புறநானூறும் தெரியவில்லை. தொகுப்பித்தவர்கள் பெயர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கேள்விகளுக்கு முன்னாடி அகம் சார்ந்த நூல்கள், இந்த 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை, புறம் சார்ந்த நூல்கள் எத்தனையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ஸ்ட்ரைட் கொஷினாகவே வந்து கேட்பாங்க. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் வந்து 5. அவை வந்து நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை. புறம் சார்ந்த நூல்கள் வந்து 2. அவை வந்து பதிற்றுப்பத்து, புறநானூறு. அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்து 1 இருக்குது. அது வந்து பரிபாடல். இப்போ வந்து கேள்விகள் பார்க்க போகிறோம். கேள்வி 1, எட்டுத்தொகையில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல். எட்டுத்தொகையில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல். ஆப்ஷன் சி நற்றிணை. கேள்வி 2, நற்றிணை டேஷ் என்ற அடைமொழியால் போற்றப்படுகிறது. நற்றிணை டேஷ் என்ற அடைமொழியால் போற்றப்படுகிறது. இந்த அடைமொழியாக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. நல். கேள்வி 3, நற்றிணை எத்தனை பாடல்களை உடையது. நற்றிணை எத்தனை பாடல்களை உடையது. ஆப்ஷன் ஏ 400. கேள்வி 4, நற்றிணை பாடல்களின் அடிவரையறை. நற்றிணை பாடல்களின் அடிவரையறை. ஆப்ஷன் டி 9 முதல் 12 வரை. கேள்வி 5, நற்றிணையை தொகுப்பித்தவர்.
நற்றிணையை தொகுப்பித்தவர். ஆப்ஷன் பி பன்னாடு தந்த மாறன் வழுதி. கேள்வி 6. குறுந்தொகை நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர். குறுந்தொகை நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி பாரதம் பாடிய பெருந்தேவனார். நிறைய நூல்களுக்கு இவர் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். கேள்வி 7. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து நீங்களாக உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 401 பாடல். கேள்வி 8. குறுந்தொகை டேஷ் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுகிறது. குறுந்தொகை டேஷ் என்ற அடைமொழியால் சிறப்பிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நல்ல குறுந்தொகை. கேள்வி 9. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. கேள்வி 10. உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் ஏ குறுந்தொகை. கேள்வி 11. குறுந்தொகையை தொகுத்தவர். குறுந்தொகையை தொகுத்தவர். ஆப்ஷன் டி பூரிக்கோ. கேள்வி 12. குறுந்தொகை பாடலின் அடிவரையறை. குறுந்தொகை பாடலின் அடிவரையறை. ஆப்ஷன் பி 4 முதல் 8. கேள்வி 13. குறுந்தொகையை முதன்முதலில் பதிப்பித்தவர். குறுந்தொகையை முதன்முதலில் பதிப்பித்தவர். ஆப்ஷன் ஏ சௌரிப்பெருமாள் அரங்கனார். கேள்வி 14. குறுந்தொகை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. குறுந்தொகை பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1915. கேள்வி 15. குறுந்தொகை பிரித்து எழுதுக. குறுந்தொகை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் டி குறுமை பிளஸ் தொகை. கேள்வி 16. ஐங்குறு நூறு பிரித்து எழுதுக. ஐங்குறு நூறு பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ 5 பிளஸ் குறுமை பிளஸ் 100. கேள்வி 17. ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் யார்? ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் பி புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். கேள்வி 18. ஐங்குறு நூறு பாடலின் அடிவரையறை என்ன? ஐங்குறு நூறு பாடலின் அடிவரையறை என்ன? ஆப்ஷன் ஏ 3 முதல் 6 வரை. கேள்வி 19. ஐங்குறு நூறு எத்தனை பாடல்களை உடையது? ஐங்குறு நூறு எத்தனை பாடல்களை உடையது? ஆப்ஷன் டி 500. கேள்வி 20. ஐங்குறு நூற்றில் 5 திணைகளை பாடிய புலவர்களை பொறுத்துக. குறிஞ்சி திணை கபிலர், முல்லைத்திணை பேயனார், மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலைத்திணை ஓதலாந்தையார். குறிஞ்சி திணை கபிலர், முல்லைத்திணை பேயனார், மருதத்திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலைத்திணை ஓதலாந்தையார். ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. அடுத்து கேள்வி 21. ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர். ஐங்குறு நூறு நூலை தொகுப்பித்தவர். ஆப்ஷன் டி யானை கச்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை. கேள்வி 22. எட்டுத்தொகை நூல்களுள் சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் எது? எட்டுத்தொகை நூல்களுள் சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து. கேள்வி 23. பதிற்றுப்பத்து எந்த திணை பாடல்களால் ஆனது? பதிற்றுப்பத்து எந்த திணை பாடல்களால் ஆனது? ஆப்ஷன் பி பாடான் திணை. கேள்வி 24. பதிற்றுப்பத்தில் 10 பாடல்கள் வீதம் எத்தனை பாடல்கள் உள்ளன? எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? பதிற்றுப்பத்தில் 10 பாடல்கள் வீதம் எத்தனை பாடல்கள் உள்ளன? எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? ஆப்ஷன் ஏ 100 பாடல்கள் உள்ளன, 80 பாடல்கள் கிடைத்துள்ளன. கேள்வி 25. சங்க இலக்கியங்களுள் பன்னொடு பாடப்பட்ட நூல் எது? சங்க இலக்கியங்களுள் பன்னொடு பாடப்பட்ட நூல் எது?
ஆப்ஷன் டி பரிபாடல். இதில் இருக்கிற எல்லா கேள்விகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்விகள் தான். எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் தான். கேள்வி 26, பரிபாடல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பரிபாடல் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஓங்கு பரிபாடல். கேள்வி 27, பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 70. கேள்வி 28, பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. பரிபாடலில் தற்போது கிடைத்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 24. கேள்வி 29, நெடுந்தொகை 400 என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை 400 என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு. கேள்வி 30, அகம் அகப்பாட்டு என்று அழைக்கப்படுவது. அகம் அகப்பாட்டு என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ அகநானூறு. கேள்வி 31, அகநானூற்று பாடல்கள் பிரிக்கப்பட்ட வகைகளை பொறுத்துக. அகநானூறு 3 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அவை களிற்றியானை நிறை 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 80 பாடல்கள், நித்திலை கோவை 100 பாடல்கள். நேராகவே பொருந்திருக்கு. அதனால் ஆப்ஷன் பி 1, 2, 3. கேள்வி 32, அகநானூற்றின் தொகுப்பு முறைகளை பொறுத்துக. குறிஞ்சி 2, 8, 12, முல்லை 4, 14, 24, மருதம் 6, 16, 26, நெய்தல் 10, 20, 30, பாலை 1, 3, 5, 7. ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. குறிஞ்சி 2, 8ன்னு இரட்டைப்படை எண்களில் போகும். முல்லை 4, 14ன்னு போகும். 2, 4, 6, 10 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாலை ஒற்றைப்படை எண்களில் போகும். கேள்வி 33, அகநானூற்றை தொகுத்தவர். அகநானூற்றை தொகுத்தவர். ஆப்ஷன் சி உருத்திர சன்மார். கேள்வி 34, அகநானூரை தொகுப்பித்தவர். அகநானூரை தொகுப்பித்தவர். ஆப்ஷன் டி பாண்டியன் உக்கிர பெருவழுதி. ஐங்குறுநூறு அகநானூறு இரண்டுக்கும் தான் தொகுத்தவரும் இருப்பாங்க, தொகுப்பித்தவரும் இருப்பாங்க. கேள்வி 35, புறநானூற்று பாடல்களின் எண்ணிக்கை. புறநானூற்று பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 400. கேள்வி 36, புறநானூற்றை முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூற்றை முழுவதும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட். கேள்வி 37, புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி ஜி.யு. போப். கேள்வி 38, புறநானூற்றை முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர். புறநானூற்றை முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர். ஆப்ஷன் டி உ.வே. சாமிநாதர். கேள்வி 39, பதிப்பித்த ஆண்டு, அதாவது புறநானூற்றை பதிப்பித்த ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1894. கேள்வி 40, தமிழர்களின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் நூல். தமிழர்களின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் நூல். இப்படியே இவ்வளோ பெரிய சென்டென்ஸாகவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஆப்ஷன் ஏ புறநானூறு. கேள்வி 41, புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர். புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர். ஆப்ஷன் பி ஔவையார். கேள்வி 42, புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் சி 33. கேள்வி 43, புறநானூற்றின் அடிவரையறை. புறநானூற்றின் அடிவரையறை. ஆப்ஷன் பி 4 முதல் 40. இதெல்லாமே 12th புக்கில் இருக்குது. கேள்வி 44,
புறநானூறு பிரித்து எழுதுக. புறநானூறு பிரித்து எழுதுக. ஆப்ஷன் சி புறம் ப்ளஸ் 4 + 100. கேள்வி 45 கலித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை. கலித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 150. கேள்வி 46 கலித்தொகை எப்பாவகையால் பாடப்பட்டது. கலித்தொகை எப்பாவகையால் பாடப்பட்டது. ஆப்ஷன் ஏ கலிப்பா. கேள்வி 47 கலித்தொகையில் 5 திணைகளை பாடியவர்களை பொறுத்துக. 1 குறிஞ்சி கபிலர், முல்லை நல்லுருத்திரன், மருதம் இளநாகனார், நெய்தல் நல்லந்துவனார், பாலை பெருங்கடுங்கோ. குறிஞ்சி கபிலர், முல்லை நல்லுருத்திரன், மருதம் இளநாகனார், நெய்தல் நல்லந்துவனார், பாலை பெருங்கடுங்கோ. ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 48 எட்டுத்தொகையில் அகநூல்கள் எத்தனை. எட்டுத்தொகையில் அகநூல்கள் எத்தனை. எட்டுத்தொகையில் அகநூல்கள் 5. கேள்வி 49 எட்டுத்தொகையில் புறநூல்கள் எத்தனை. எட்டுத்தொகையில் புறநூல்கள் எத்தனை. புறநூல்கள் 2. ஆப்ஷன் பி. கேள்வி 50 எட்டுத்தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல். எட்டுத்தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல். ஆப்ஷன் பி பரிபாடல். கேள்வி 51 கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படுவது. கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் டி கலித்தொகை. கேள்வி 52 எட்டுத்தொகையில் ஆசிரியப்பாவால் பாடப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை. எட்டுத்தொகையில் ஆசிரியப்பாவால் பாடப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 6. அவ்வளோதான். 52 கேள்விகள் இருக்குது. ஒவ்வொரு கேள்வியுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.